மாஸ்டர் வந்துருச்சு. நினைக்கிறேன் உங்களோட நீ ஹேண்ட் ஃப்ரீ அடிச்சுக்கொண்டா கிளாஸ்ல ஜாயின் ஆகிட்டு அப்படியா? என்ன சார்? ஹெட்செட் ஹேண்ட் ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கொண்டா கிளாஸுக்கு வந்துக்கிட்டீங்க? இல்ல நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். சரி, ஓகே. அதுல சம்திங் உங்களோட சவுண்ட்ல சிஸ்டம்ல ஏதோ ப்ராப்ளம் உண்டிக்கிறது எனக்கு விளங்குது. அதாவது இடையில அந்த மைக் சவுண்ட் இந்த சவுண்ட் கூடுதலா வருது இடையில. பட் நீங்க பேசுறது சரி லோ ஆயிக்குது. ஹைர், ஓகே, பிரச்சனை இல்லை. இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற வகையில நான் உங்களை வெல்கம் பண்ணிக்கொள்றோம். அஹ்லன் வசஹ்லன் மர்ஹபன் பிக்கும். இது உங்களோட முதலாவது வகுப்பு என்ற வகையில இது ஒரு அறிமுக வகுப்பாக இடம்பெறும். உங்களை பற்றிய சில விஷயங்களை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். உங்களோட ஓதல் இதிலிருந்து கொண்டு போறது சம்பந்தமாக அதே மாதிரி நீங்களும் எங்களை பற்றிய ஒரு புரிஞ்சு கொள்ளணும் என்கிறதுக்காக வேண்டிதான் இந்த கிளாஸ் நாங்கள் அறிமுக வகுப்பாக அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதுல ஆரம்பமாக இப்ப நீங்க ஏதோ ஒரு வகையில குர்ஆன் ஓதுறதுக்கு அல்லது குர்ஆனுடைய விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. எப்படியோ எங்களோட முக்கியமான ஒரு கடமை என்ற வகையில் நாங்கள் அதை தெரிஞ்சு வைத்திருப்போம். எனவே அந்த குர்ஆன்ல இருந்து உங்களுக்கு என்ன விஷயங்களை தெரியும் அல்லது நீங்க எங்க போயிட்டு படிச்சீங்க, எங்க ஓத படிச்சு பழகி கொண்டீங்க, இப்ப நீங்க என்ன மாதிரி ஓதி பழகுனீங்க, எங்கிற சில விஷயங்களை எங்களுக்கு ஷோர்ட்டா சொல்லுங்க பாபு. நான் வந்து சின்ன வயசுல இருந்து ஓதிட்டு இருக்கேன் சார். 5 வயசுல இருந்து ஓத கத்துக்கிட்டேன். ஹலோ, கேக்குதா? 5 வயசுல இருந்து ஓத? ஆமா, 5 வயசுல இருந்தே நான் ஓத கத்துக்கிட்டேன். நான் இடையில வந்து அது வந்து மறந்து போயிடுச்சு எனக்கு. உங்களுக்கு சரளமா எந்த சூறாவையும் குர்ஆன் பெரிய குர்ஆனை நீங்க ஓதி வந்தீங்க அப்படித்தானே? ஆமா, நான் ஓதி இருக்கேன். ஆனா இப்ப எனக்கு வந்து ஓத தெரியும். நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து சிஸ்டர் வந்து சொல்லி கொடுத்தாங்க. தஹஜ்ஜுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த கிளாஸ் அவங்க வந்து பாதியிலே வந்து விட்டுட்டாங்க. எனக்கு அதை வந்து முழுமையா வந்து சில குர்ஆன் வசனங்களை போட்டிக்கிறேன். உங்களுக்கு எப்படி ஓதுறதுக்கு தெரியுமோ அந்த ஸ்டைல்ல அதை கொஞ்சம் ஓதி காட்டுங்க. உங்களுக்கு எப்படி தெரியுமோ அப்படி ஓதுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே உஸ்தாத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإياك نستعين. أنعمت عليهم وامرأته حمالة الحطب. لا أعبد ما تعبدون. الذين إذا اكتالوا على الناس يستوفون. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உங்களோட சிஸ்டம் நல்ல உங்களை நாங்க ஒரு நீங்க ஃபாஸ்டா மூவ் ஆகலாம். அது முதலாவது உங்களுக்கு சில நாங்கள் குட் நியூஸ். நீங்க ஸ்ட்ரகிள் ஆகுற இடங்கள் குறவு. பட் சில விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க மாற்றி கொண்டு போக வேண்டிய பயணம் தான் நிக்குது உங்களோட ஜேர்னில. இப்ப நாங்க வருவோம் எங்களோட சிலபஸ்ல உங்களை நாங்க எந்த இடத்துல இருந்து கொண்டு போகிறோம், எங்களோட பயணத்துல உங்களை எந்த இடத்துல நாங்க எடுத்துக்கொண்டு போக போறோம். நீங்க 0ல இருந்து போக தேவையில்லை. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் இந்த வகையில. ஃபர்ஸ்ட் லெவல் இது எங்களுக்கு லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன், லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் பார்ட். இதுல இந்த பார்ட் உங்களுக்கு தேவையில்லை. இது நீங்க இப்பவே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு பகுதியில இந்த 2 பார்ட்டும் உங்களுக்கு தேவையில்லை. அது வெரி கிளியரா விளங்குது. ரெண்டும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஓகே. பட் இந்த பகுதியை நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்குது. இதுல நாங்க இன்ஷா அல்லாஹ் எங்களோட சிலபஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் உங்களுக்கு. இதுல வந்து நாங்க வசனமாக இப்ப நீங்க ஓதி காட்டின அந்த அமைப்புல தான் எங்களோட சிலபஸ் இதுல போகும். அல் குர்ஆனுடைய வசனங்களை நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம். அது கூடாக சில முக்கியமான பேசிக்கான விஷயங்களை ஸ்டார்ட்ல இருந்து நாங்க படிப்போம். உங்களுடைய ஸ்பீடுக்கு ஏற்ற வகையில ஏற்றங்கள் இறக்கங்கள், சில போது ஃபாஸ்டாக சில போது ஸ்லோவாக எங்களோட சிலபஸ் உங்களுக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் பயணிக்கும். செகண்ட் லெவல்ல இன்ஷா அல்லாஹ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாங்க பார்ப்போம். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தியரியாக நோட்ஸாக உங்களுக்கு வராது. உங்களுக்கு தேவைன்னா நாங்க அதை டாக்குமெண்டா உங்களுக்கு தருவோம். ஆனா எங்களுக்கு அதோட பிராக்டிஸ் தான் முக்கியம். அப்ப அது ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கும் குர்ஆனுடைய வசனங்கள்ல இருந்து நாங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணி எங்களுக்கு இருக்கிற ஒட்டுமொத்த டவுட்ஸையும் கிளியர் பண்ணி வெரி கிளியராக நாங்க எடுத்துக்கொள்ளலாம். தேர்ட் பார்ட்ல இன்ஷா அல்லாஹ் முக்கியமாக 2 விஷயங்கள் நான் பார்க்கிறோம். ஒன்று இஜாசா, அடுத்தது ஹிஃபுல். இது 2 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு விரும்பியதுக்கு போகலாம். ஹிஃபுல் என்றால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிக்கும். இஜாசான்றது கேள்விப்பட்டீங்களா?
ஆமா உஸ்தாத். நான் உங்க இத பார்த்தேன். அதுல இருந்து கத்துக்கிட்டேன் அது என்னன்னு. ஓகே குட். அப்ப நான் இது மிச்சம் எக்ஸ்பிளைன் பண்ணல. எங்கட விஷன் மிஷன்களையும் பார்த்துப்பீங்க அப்படியா? ஆமா. இதுல பார்த்து படிச்சா எப்படி உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லி உண்மையில எங்களுக்கு சந்தோஷம். எங்கட ஸ்டார்டிங்ல இருந்து கிளாஸுக்கு எப்படி கொண்டு போறது எல்லாம் பார்த்தேன் நான். விளங்கல. நிறைய கிளாஸ்ல அந்த அண்ணா மும்தாஜ் அவங்க நிறைய பேர், நசீமா பேகம் அவங்களுடைய கிளாஸஸ் எல்லாம் நான் வந்து கவனிச்சேன். அதை பார்த்துட்டு தான் நான் இதை செலக்ட் பண்ணேன். சரி ஓகே. அப்ப இது நான் அதுல நான் நினைக்கிறேன் அவங்களோட வீடியோஸ்ல பெரும்பாலும் இந்த விஷன் மிஷன் கொஞ்சம் நீக்காது. இது கொஞ்சம் நாள் இந்த இடத்துல அதாவது எங்களுக்குன்னு டார்கெட் ஒண்டிக்குது. பொதுவான இப்போ நீங்க வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எங்களால முடியுமான டார்கெட் என்னென்றால் உங்களுக்கு பொதுவான உங்களோட சரியான உச்சரிப்போட பேசிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட உங்களோட நேச்சர்ல இருக்கிற உங்கள்கிட்ட இருக்கிற இயல்பான உங்களோட டோன்ல குரலோசையில உங்களுக்கு உருவான ஈஸியாகவும் ஃப்ளோலையும் ஸ்ட்ரக் ஆகாம திக்கி கொண்டு இருக்காம ஃப்ளோ ட்ரெக்ல உங்களுக்கு நாங்க ஓதி பழக்கிறது. இதான் நாங்க உங்களுக்கு நாங்க தர டாஸ்க். அந்த டார்கெட்டை நாங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சு தருவோம். சரியா? எனக்கு இன்ஷா அதே அல்லாஹ். நேரம் இப்போ உங்களை போல இன்னும் ஒரு நபருக்கு இன்னும் ஒரு உங்களோட வட்டத்தில் இருக்கிறார்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம், ஃபேமிலி ஆகிக்கலாம், இந்த மாதிரி ரிலேஷன் ஆகிக்கலாம். இவங்களுக்கும் இந்த பொதுவான அதற்கே ஒரு ஸ்டைல்ல நீங்க பழக்கிறது உங்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான வேலை திட்டமா அது மாறும் இன்ஷா அல்லாஹ். அது நீங்க இன்ஷா ஒட்டோவாக அல்லாஹ். நீங்க அந்த ட்ரெக்குக்கு வந்து சேருவீங்க. எனவே இப்படியான ஒரு ஜெனரேஷனை நாங்க உலகத்துல உருவாக்குறது தான் எங்களோட மெயின் லாங் டேர்முக்கான டார்கெட்டாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். எனவே எங்க டார்கெட்ல வந்து இந்த விஷயங்கள் வராது. இதெல்லாம் எங்க டார்கெட்ல வராது. இதுல குறிப்பா இன்னும் சில விஷயங்கள் தப்சீர் அல்லது சொல் விளக்கம் அல்லது இந்த சொல்லியே நீ இப்படி வரணும், இப்படி யூஸ் பண்ணிக்குதுன்னு சொல்லி நாங்க அந்த டீப்பான சைடுக்கு நாங்க போறல்ல. அது எங்கட டீப் அல்ல. எங்கட டீப்ல முழுமையாக நாங்க இப்போ உங்களுடைய உச்சரிப்பு, ஓதல் அந்த பகுதியில் தான். சரி. அடுத்த முக்கியமான விஷயம் இது நீங்க பார்த்திருந்தாலும் கட்டாயம் ஞாபகப்படுத்திக் கொள்றோம். கிளாஸுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னுக்கு நீங்க ஜாயின் பண்ணணும். ரெடி ஆயிங்கோ. உங்களோட டிவைஸ் எனி டைம் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிக்கும். ஸோ கட்டாயம் அதை செக் பண்ணிக்கோங்க. சவுண்ட் சிஸ்டம் ஆகிக்கலாம், சார்ஜஸ் ஆகிக்கலாம், நெட்வொர்க் ஆகிக்கலாம். உங்களோட கிளாஸ் ஜாயின் ஆகிற நேரம் கட்டாயம் உங்களோட ஃபோனை ஸ்டாண்ட் பையா வச்சுட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. என்றால் உங்களோட ஸ்க்ரீனை முழுமையாக நாங்க தான் ஃபங்க்ஷன் பண்ணுவோம். அப்ப அதுல என்ன சரி இஷ்யூஸ் ஆகினால் உங்களுக்கு ஓதுறதுல சிக்கல்கள் வரலாம். அடுத்து முக்கியமாக ஓகே. சைலண்டான பிளேஸ்ல இந்த கிளாஸ் ஜாயின் ஆகுறீங்க நல்லா. லீவோட முக்கியமான விஷயம் என்றால் உங்களுக்கு லீவ் தேவைப்பட்டால் நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு லீவ் எடுக்கலாம். உங்களுக்கான ஓகே. ஹோம்ஒர்க் இன்ஷா அல்லாஹ் அனுப்பப்படும். அந்த ஹோம்ஒர்க் எப்படி செய்யணும் என்கிற விஷயங்கள் அந்தந்த நேரத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். ஹோம்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஹோம்ஒர்க்ல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அஹ் எங்களோட கிளாஸ்ல வந்து உங்களுக்கு பை ஹார்ட் பண்ணிட்டு வாங்கோ அல்லது நோட் எழுதிட்டு வாங்கோன்னு சொல்ல மாட்டோம். எப்பயுமே எங்களோட ஹோம்ஒர்க்கள் பெரும்பாலும் பிராக்டிஸா தான் செய்யும். அந்த பிராக்டிஸுக்கு ஓகே. காரணம் என்னன்னு சொன்னால் நாங்க இவ்வளவு காலமும் எங்களோட வாயால உச்சரிச்ச ஒரு உச்சரிப்ப இப்ப நாங்க அதுல சில மாற்றங்களை செய்ய போறோம். இந்த இடத்த கட்டாயம் விளைவிக்கிறோம். அப்ப அந்த மாற்றங்கள்ங்கிறது இது இலகுவாக வார ஒன்று அல்ல. இது டைம் தேவை. திடீரென்று மாறாது. அதுக்காக வேண்டி நாங்க என்ன செஞ்சுக்கிறோம் 3 ஸ்டெப் எடுத்துக்கிறோம். ஒன்று ஒரு கிளாஸ்ல ஒரு விஷயத்தை நாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ற ப்ரொனவுன்ஸ் பண்றங்கிறத நாங்க பேசுவோம். இரண்டாவது அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் செல்ஃபா நீங்க வீட்டுல பிராக்டிஸ் பண்றதுக்கு தருவோம். மூன்றாவது அடுத்த வகுப்பினுடைய ஆரம்பத்துல அந்த ஹோம்ஒர்க்காக தரப்பட்டது நாங்க ரிவிஷன் பண்ணி அதுல என்ன சரி இஷ்யூஸ் இருக்கிறதா எல்லாம் ஓகேயாங்கிறத பார்த்துட்டு தான் நாங்க புதிய சப்ஜெக்டுக்கு போவோம். ஓகே. இது ஒரு முக்கியமான கான்செப்டா இருக்கும் எங்களோட ஹோம்ஒர்க்ல. அடுத்த முக்கியமான விஷயம் அவர் வெயிட்டிங் டைம் பீரியட். என்ன சிஸ்டம் என்றால் இது எங்க கிளாஸஸ் எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் கிளாஸஸ் தான், தனித்தனியான கிளாஸஸ் தான். அப்ப இது வந்து நாங்க செஞ்சுக்கிறோம் எப்படின்னா ஆட்டோமேட்டிக்கல் சிஸ்டத்துக்கு எங்களோட லிங்க் எல்லாம் செட் பண்ணப்பட்டிருக்கிறது. உங்களுக்கான கிளாஸ் லிங்க் மேபி நான் நினைக்கிறேன் உங்களோட கிளாஸ் டைம் 3:20 அப்படி என்றால் உங்களோட லிங்க் 3:15க்கு ஓபன் ஆகும். அதே லிங்க் 3:30 ஆகிற நேரம் அல்லது 3:29 ஆகிற நேரம் நீ ஜாயின் ஆகாம இருந்தால் உங்களோட சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாம இருந்தால் அந்த லிங்க் இன்வெலிட் லிங்கா பேசிடும். எங்களுக்கும் அதுக்கு பின்னால அதை ஜாயின் ஆகிறதுக்கு முடியாம பேசிடும். எனவே ஷோர்ட்டா சொல்றோம் என்றால் ஒன் டைம் நீங்க ஜாயின் பண்ணணும் என்கிறது முக்கியம்.
இன்ஷா ஏர்லியா ஜாயின் ஆகினாலும் லேட் ஆகிடக்கூடாது. அடுத்தது இது அகாடமியினுடைய annual வெக்கேஷன். ஒரு வருடத்துக்கு 23 days வெக்கேஷன் இருக்குது. ஹஜ்ஜிட வெக்கேஷன், நோன்பிட வெக்கேஷன், டிசம்பர் ஒரு வருடத்தினுடைய இறுதியில வரக்கூடிய annual வெக்கேஷன், மே டே வெக்கேஷன், மீலாட் டே சொல்லப்படக்கூடிய முக்கியமான ஒன் டே வெக்கேஷன் இப்படி இது. இதுகள் பற்றிய அப்டேட் இன்ஷா அல்லாஹ் எங்களோட ஒபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த முக்கியமான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யூடியூப் சேனல் நீங்க இது நிறைய பார்த்துக்கிறீங்க இந்த வகையில நான் இதை மட்டும் பேசல. பட் எங்களோட யூடியூப் சேனலின் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால் குர்ஆன் ஓதுறதை பொறுத்த வரைக்கும் அதுல முக்கியமான பகுதி 3 பார்ட் சம்மந்தப்படுது. ஒன்று எங்களோட கண்கள் சரியா பார்க்கணும், இரண்டாவது எங்களோட காதுகள் மிக கவனமாக கேட்கணும், மூன்றாவது எங்களோட வாய் அதனை சரியாக உச்சரிக்க வேண்டும். ஸோ இது மூன்றும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல கிடைக்கிற இடமாகத்தான் நான் யூடியூப் சேனல்ல பார்க்குறோம். ஸோ அதுல மிக கவனமாக சேவ் பண்ணப்பட்டு உங்களுடைய சொந்த தேவைக்காக அதுகள் உங்களுக்கு தரப்படும். உங்களுடைய பேர்லயே ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணப்பட்டு அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இதுல பார்க்கலாம். அஹ் இதெல்லாம் எங்களுடைய மாணவர்களுடைய பிளேலிஸ்ட் இது மாதிரி கிடைக்கும். இதுல நீங்க பாருங்க சில பேர் வந்து நீங்க ஸ்டார்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் படிச்ச விஷயங்களை நீங்க இன்னொரு 10 இயர்ஸ் அல்லது இன்னொரு 15 இயர்ஸ் அல்லது இன்னொரு 5 இயர்ஸ்க்கு பின்னாலே உங்களை வைத்துட்டு உங்களோட வீடியோஸை பார்த்து படிக்கலாம், தேடலாம், விஷயங்களை படிச்சு பார்த்துக்கொள்ள இயலுமாகும் இன்ஷா அல்லாஹ். எனவே இதுக்காக வேண்டிதான் நாங்கள் யூடியூப் சேனலை உங்களுக்கு பாதுகாப்பாக தந்திருக்கிறோம் அகாடமியால. சரி, அதுல முக்கியமான ஒரு கேள்வி, இப்ப நீங்க எப்படி எங்க அகாடமிய தெரிஞ்சு கொண்டீங்க? நான் வந்து தஹஜத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படிக்கிறதுக்காக வேண்டி ஆன்லைனா நான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த கிளாஸ் வந்தது. அப்ப நிறைய பார்க்க அது எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் ஆகி தான் நான் உங்ககிட்ட அப்படிதான் நான் பார்த்தேன். இந்த நல்ல குட். அப்போ ஏதோ ஒரு வகையில உங்கள்ட்ட தேடல் ஒன்று இருந்துக்குது. உண்மையில எங்கட கிளாஸ்ல வந்து சுமாராக 200க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு கொண்டு மிக்கிறாங்க, படிச்சுட்டு முடிச்சுட்டு போய் மிக்கிறாங்க, கம்ப்ளீட் பண்ணி மிக்கிறாங்க. இடையில கொஞ்சம் பிரேக் ஆகி டைம் எடுத்து இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி வந்து திருப்பி ஜாயின் ஆகி இப்படிலாம் பல கட்டங்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு நாங்க சொல்லும் மெசேஜ் என்னென்றால் உங்கள் மூலமாகவும் எங்களுடைய இந்த பணியில ஒரு சின்ன ஒரு பார்ட்டிசிபேஷன் நடக்கணுங்கிறது நாங்க எதிர்பார்க்கிறோம். எனவே நாங்க இன்ஷா அல்லாஹ் அகாடமியால உங்களுக்கு என்ன செய்வாங்க என்றால் இந்த லே அவுட் நாங்க என்ன செய்யறோம்ங்கிறது பற்றிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நீங்க என்ன செய்யுங்க என்றால் எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் ஸ்பெசிபிக் பண்ணி இவங்க அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுவாங்க, இவங்க படிச்சு தேடி கொண்டிருக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த கிளாஸ் பிரயோசனமாயிக்கும் யூஸ்ஃபுல் ஆயிக்கும் என்று நீங்க யாராவது சரி ஐடென்டிஃபை பண்ணினா அடையாளப்படுத்தினால் உங்களுக்கு அப்படி யாரும் இருந்தால் கட்டாயம் அவங்களுக்கு இதை பத்தி ஒரு அறிமுகத்தை கொடுக்கும். காரணம் என்னென்றால் அவங்க யாராவது ஒருத்தர் ஓதி பழகுவாங்க இருந்தா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க 3 பேர் வீடியோ பார்த்து வந்து உதாரணத்துக்கு ஜெரினா சிஸ்டர், உன்சா சிஸ்டர் வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்துக்கிறீங்க. அவங்களுக்கு தெரியாது நீங்க அவங்க வீடியோ தான் பாத்தீங்களா இல்லையான்னு சொல்லி. ஆனா நீங்க பார்த்துட்டு வந்து அந்த வீடியோ பார்க்க பேசிட்டு உங்களுக்கு ஒரு சிந்தனை வந்து நீ கிளாஸ்ல ஜாயின் பண்ணி ஓதி படிச்சு 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 போற முழு நன்மையும் ஈக்குவல். நீங்க உங்களுக்கு கிடைக்கிற அதே நன்மையை நீங்க யார வீடியோ பார்த்துட்டு வந்தீங்களோ அவங்களும் பெற்றுக்கொள்வாங்க. இது நாங்கெல்லாம் அறிஞ்ச ஒரு உண்மை. அது குர்ஆனுக்கு இருக்கிற முக்கியமான விஷயம். நன்மைன்னு சொல்ல 2 விஷயம் இருக்கு. உதாரணத்துக்கு நான் ஒரு 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 பெரிய ஒரு பயான் உண்டு அல்லது ஒரு சப்ஜெக்டை டீச் பண்றதுக்கு கிடைக்கிற நன்மையை விட அல் குர்ஆனுடைய விஷயத்துல அந்த எழுத்துக்களை கிடைக்கிற நன்மைகளோட வீதாசாரம் ரொம்ப ரொம்ப கூட. சோ அந்த நன்மையை எல்லாரும் ஈக்குவலாக பிரிச்சு எடுத்துக்கொண்டு போய்த்திடுவாங்க. சோ நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம் என்னென்றால் உங்கள் மூலமாகவும் இன்னும் பலர் நன்மை அடைகிறதுக்கு நீங்க காரணமா இருந்தீங்க என்று சொன்னாலும் உங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் பல நன்மைகளை கொள்ளையடிச்சு கொள்றதுக்கு உங்களுக்கு சம்பாதிச்சு கொள்றதுக்கு முடியுமாயிக்கும். உண்மையில எங்க அகாடமி இந்த 5 இயர்ஸா ரன் ஆகினது அல்லது வளர்ந்தது வந்து கிளாஸுக்கு வந்த ஆட்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க யார் யாருக்கு தேவை என்று சொல்லி அடையாளப்படுத்தி அவங்கள எங்களோட கொண்டு ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ணி விட்டிக்கிறாங்க. குறிப்பா இந்தியன்ஸ்ல ஒரு பெரிய குறிப்பிடத்தக்க ஒரு பெரிய ஒரு பெர்சன்டேஜ் அப்படியான டீம் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறான். ஈவன் இப்போ உங்களோட தெரியும், இப்ப நீங்க உங்களோட ஃபீஸை கூட நீங்க பே பண்றீங்க உங்களோட இந்தியன்ஸ் தான், எங்களுக்கு அல்ல, ஸ்ரீலங்காக்கல்ல. அந்த அளவுக்கு அவங்க ஒரு டீமா எங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறான். ஸோ உங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரியான வேலை ஒன்று செய்யலாம். நீங்க சொன்னீங்களே 2 இயர்ஸா படிச்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லி அந்த மாதிரி யாரும் இருந்தால்
எங்களுக்கு கட்டாயம் அவங்கள அடையாளப்படுத்தி விடுங்க. அது அவங்களுக்கும் பெரிய நன்மை ஆகும். ஹைரன் இன்ஷா வேற அல்லாஹ். என்ன சரி உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். அடுத்த உஸ்தாத் முக்கியமான விஷயம் வந்து என்ன டவுட் இருந்தா கேட்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்ல மறந்துட்டு, கிளாஸ் டைம் உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் டைம் தந்திக்கிறான். கிளாஸ் டைம் உங்களுக்கு ஒரு பெர்மனண்டா ஒரு டைம் வந்து தந்திக்கிறான் அகாடமியால. அது ஆமா. பெர்மனன்ட். அதுல ஓகே நாங்க ஆனா உங்களோட ஃபிளெக்சிபிள் அகாடமியினுடைய சில ஃபிளெக்சிபிலிட்டி ஏற்ற வகையில கிளாஸ்ல டைம் சேஞ்ச் ஆகலாம். அது திடீர்னு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அப்படி சேஞ்ச் பண்றேன்னு சொன்னா மோர் தென் 1 டேக்கு முன்பு போல அறிவிப்பாங்க, அல்லது கொஞ்சம் மேலேயே அறிவிப்பாங்க. அறிவிக்கிற நேரம் உங்களுக்கு ஏதாவது தேவைகள், அந்த நேரம் கஷ்டங்கள் இருந்தா நீங்க தயங்க தேவையில்லை. நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னால் உங்களுக்கு அதுல முழு ரைட்ஸ் நிக்குது. அகாடமிக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடலாம். இந்த டைம் எங்களுக்கு பொருத்தம் இல்ல, எங்களுக்கு கஷ்டம் உஸ்தாத், டைமை சேஞ்ச் பண்ணுங்க, அல்லது எங்களுக்கு வேற டைம் கொடுத்தாங்கன்னு சொல்லி உங்களுக்கு டிஃபைன் பண்ணலாம். நாங்க போடுற டைம் உங்களுக்குன்னு குறிப்பிட்ட டைம் போட்டோம் என்றால் அந்த டைமை நாங்க மாத்த மாட்டோம். உதாரணத்துக்கு ஓகே இப்போ உஸ்தாத். உங்களுக்கு இந்த கிளாஸ் டைம் 3:20 என்றால் 3:20 உங்களுக்கு கிளாஸ் தாரதுங்கிறது எங்களுக்கு கடமை. ஃப்ளெக்சிபிள்ங்கிறது நாங்க எங்களுக்கு சில இஷ்யூஸ் ஆகிற நேரம் ஃப்ளெக்சிபிள் ஆகும். அப்படி உங்களோட அந்த 3:20க்கே கிளாஸ் போடலைன்னு சொன்னால், போட கஷ்டம்னு சொன்னால் நாங்க அதை வேற ஒரு டைமுக்கு உங்களுக்கு ஃபில் பண்ணி தருவோம் இன்ஷா அல்லாஹ். ரைட், அது ஒரு இன்ஷா முக்கியமான அல்லாஹ். விஷயம். அந்த வகையில நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சாட்டர்டே கிளாஸ் நடக்காது. அந்த வகையில நான் இன்ஃபார்ம் பண்றேன். நான் இன்ஃபார்ம் பண்றேன். பெரும்பாலும் உங்களோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு தருவாங்க அகாடமியால. கிளாஸ் சேர வேண்டிய வகையில நான் சொல்றேன். பெரும்பாலும் உங்களுக்கு சாட்டர்டே கிளாஸ் நடக்காது. அந்த கிளாஸ் மேபி நாளைக்கு ஈவினிங் என்று சொன்னா இந்த டைம் இல்லை, இதை விடவும் இன்னும் கொஞ்சம் பின்னால ஈவினிங் டைம் ஒரு 6க்கு பின்னால அல்லது 5:30க்கு பின்னால மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. பட் அது லிங்க் கிடைச்சால் அவங்களுக்கு அந்த டைம் ஓகே என்றால் கட்டாயம் நீங்க அகாடமிக்கு ரிப்ளை பண்ணிக்கோங்க. என்ன எது இருந்தாலும் அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பரோட கட்டாயம் உங்களோட கம்யூனிகேட்டை எந்த அளவு தூரம் நீங்க ஃபாஸ்டா வச்சு கொள்றீங்களோ அந்த அளவு தூரம் எங்களுக்கு அது சப்போர்ட் ஆயிடும். ஓகே இன்ஷால்லா உஸ்தாத். உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல நாங்க அடுத்த கிளாஸ் அது நாளை ஆயிக்கலாம், நாளடி ஆயிக்கலாம். அடுத்த கிளாஸ் உங்களுக்கு ஒன்று ஸ்லைடு உங்களோட கிளாஸஸுக்குரிய ஸ்லைடு நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சவுண்டை வலைக்கும் கொஞ்சம் அஸ்ஸலாம். பார்த்துக்கோங்க. ஓகே உஸ்தாத். ஓகே.